உலகெங்கிலும் பறந்து விரைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது குபேர யோகம் தரும் பங்குனி மாத ராசி பலன்கள் 2026ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவில் ஒவ்வொரு ராசி பற்றியும் 3 நட்சத்திரம் சார்ந்து பலங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் நம்ம பார்ப்ப இருப்பது கால புருஷ தத்துவம். நமக்கு 12 வீடுகளில் நமக்கு 10வது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மகர ராசி நேர்களை கிரகங்களை துல்லியமாக கணக்கிட்டு இந்த வீடியோ பதிவுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பெல் தட்டுனா ஆள் ஒரு மால் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தெரியுங்க. நீங்கள் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குது நீங்கள் லைக் பண்ணுற விதம். இந்த பங்குனி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வேலை, தொழில், குடும்பம், திருமணம், வருமானம் சார்ந்த விஷயங்களில் என்ன நடக்கும், எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து கொண்டு இருக்கிறது வச்சு பார்க்க இருக்கிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் நிலவும் கிரகனுடைய பெரும்பாலானவை சாதமாக இடத்தில் இருக்கின்றன. வாக்கிய பஞ்சாயத்தின்படி சனி பெயர்ச்சி நடந்தால் 7.5 சனியுடைய பிடியிலிருந்து முழுமையாக மகர ராசிகள் விடுபட்டு இருப்பது பல வகையில் முன்னேற்றங்களையும் அனுகூலமான பலன்களையும் கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. இது நாள் வரைக்கும் 7.5 சனி நாட்டினுடைய பிடிப்பில் இருந்தீங்க, இப்போ மாறி 7.5 பிடிப்பில் விலகி உட்காந்துருக்கீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு விரிவான பங்குனி மாத ராசி பலன்கள் 2026 பார்க்க இருக்கும். அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் 2026 உங்களுடைய குடும்பம், திருமணம், காதல் எப்படி இருக்க போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் குடும்பம் மற்றும் திருமண வாழ்வில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 10 நாட்களுக்கு பிறகு குடும்பம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஊழல் அனைத்தும் இணக்கமான மாற இருக்குதுங்க. இருப்பினும் 7.5 சனியுடைய முழுமையாக விலகி இருப்பது இறுக்கமான சூழலை நீக்கி நிம்மதியை உணர வைக்கும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்கிறோம். வருமானத்தில் இருந்த தடைகள் விலக இருக்குதுங்க. சுப காரிய தடைகள் எல்லாம் நீங்கி பேச்சுவார்த்தைகள் உடனடியாக சாதமாக முடிய இருக்குதுங்க. காதலிப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக விட்டு கொடுத்து ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டம். இது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 குபேர யோகம் தரும் பங்குனி மாதம். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக பங்குனி மாத பெரிய வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் காலமாக இருக்குதுங்க. முயற்சிகள் கைகூடும். எதிர்பாராத பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அல்லது இடமாற்றம் சாத்தியமாக இருக்குது இந்த காலகட்டம். கடந்த கால முயற்சிகளுக்கு தொழில் மற்றும் வேலையில் இதுவரை கிடைக்காத அளவுக்கு பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு அல்லது வேறு இடத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் சாத்தியமாக இருக்குது இந்த காலகட்டம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடைய இருக்கு இந்த காலகட்டம். இந்த 2026 கிரகங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய மகர ராசி அன்பர்களுக்கு பணம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க போகிறது இந்த மாதம். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் தடைப்பட்ட பண உறவு கிடைக்க இருக்குதுங்க. மேலும் வருமானம் அதிகரிக்க வண்ணம் இருக்குதுங்க. பொருளாதாரம் மேம்படும். வருமானத்தில் இருந்த ஏற்ற இறக்கமான நிலை விலகி சீராக இருக்குதுங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் இருந்த ஆதாயங்கள் கிடைக்க இருக்குதுங்க. கடன்களை அடைக்கக்கூடிய சூழல் உண்டாக இருக்குதுங்க. திட்டமிட்டு செலவு செய்வதால் கடன் அடைய இருக்குது இந்த காலகட்டம். மகர ராசிக்கு பங்குனி மாதம் பல வகையில் சாதகமாக இருக்கிறது. பண வரவில் செலவுகள் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். கூடுதலாக செலவு செய்வது ரொம்ப கடினமாக போக்கி ஆகுதுங்க. குறிப்பாக ஆடம்பர செலவுகள் தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த காலகட்டம். பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த 2026 பங்குனி மாதத்தை பொறுத்த வரையில் அதாவது திட்டமிட்டு படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண் பெறவும், உங்களுக்கு ஆசிரியருடைய அனுகிரகமும் பெற்றோருடைய உதவி உங்களுக்கு நாடு இருப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் நடக்க இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் குடும்பத்தில் இருந்த கலகலப்பான சூழல் மாறி கொஞ்சம் சற்று குடும்பத்தில் கொஞ்சம் சோர்வை தட்டக்கூடிய காலமாக இருக்கிறோம். 2026 திருமணம் யோகம் எடுக்கும். திருமணத்தை பொறுத்த வரையில் வெகு நாட்களாக திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த காலகட்டம் திருமணம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. நல்ல வரங்கள் கிடைக்கும். இதனால் வரைக்கும் தட்டி சென்ற வரங்கள் எல்லாம் நல்ல வரங்கள் ஒன்று வந்து உங்கள் மனதை நிம்மதியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறோம்.
புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தைக்காக வரன் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த காலம் நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வர இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி அந்நியம் பிறக்க இருக்குதுங்க. குடும்ப சார்ந்து பார்க்கும்போது தாயார் வழி உடல் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கூட பிறந்த உடன்பிறப்புகள் கொஞ்சம் சற்று பேச்சு நிதானம் தேவைப்படும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு யோகத்தை பொறுத்தவரையில் இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த உங்கள் காரியமெல்லாம் சுபகாரியமாக மாறி வெளிநாடு சென்று வேலைக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம். இதுவரைக்கும் உங்களுடைய மனதில் ஒரு இணக்கமான ஒரு சூழல் உருவாக இருக்குது. ஏன்னா ஏழரை சனியுடைய பிடிப்பு இருந்து நீங்கள் முழுமையாக விலகி அந்த ஏழரை நாட்டு சனியுடைய கிரகம் 7 ஆண்டுகள் உங்களை பாடாப்படுத்தி கொண்டு இந்த காலகட்டம்லாம் மாறி 2026 பங்குனி மாதத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய, அதாவது நான் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணேன், இந்த மாதம் வெயிட் பண்ண நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக தான் இருக்குதுங்க. வெகு நாட்களாக தொழில் செய்யணும், சுய தொழில் செய்யணும் நினைக்கிற இந்த காலகட்டம் நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம். பொன் பொருள் சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. மண் மனை வாங்கும் யோகம் உண்டாக இருக்குது இந்த காலகட்டம் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த பலன்கள் பார்க்கும்பொழுது மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர காலுக்கு எப்படி இருக்க போகிறது. உத்திராட நட்சத்திர காலுக்கெல்லாம் குடும்பத்தில் கலகப்பான சூழல் உருவாக இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் மனதில் இதை ஒரு விதமான புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய பார்த்து இந்த கால குழப்பெல்லாம் விலகி நீங்கள் நல்லா இருக்க போய் இந்த காலகட்டம். வெளிநாடு முயற்சி கைகூடும். தொழில் செய்வர்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கைகூடி வர இருக்குதுங்க. வெகு நாட்களாக லோன்கள் எதிர்பார்க்க கிடைக்க யோகியங்கள், வீடு கட்டுக்காக யோகியம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. 2வது நட்சத்திரம் திருவோணம். திருவோண நட்சத்திரக்காலுக்கு பெருமாளை அனுதினமும் வழங்கி வாருங்கள். பெருமாளை அருள் முழுமையாக கிடைக்கட்டும். பெருமாளுடைய ஆசி இருந்தால் உங்களுக்கு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, செல்வாக்கெல்லாம் உயர் இருக்குதுங்க. ரொம்ப நாட்களாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம்லாம் மாறி இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்தில் வேலை செய்திருக்கும் பதவி மாற்றம், வேலை மாற்றம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம், அதாவது தவிட்ட கூட தங்கமாக மாற்றக்கூடிய கிரகம் உங்களுக்கு. இதனால் வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் யாவும் நடந்திருக்காது. ஏழரை சனியினுடைய ஆண்டின் பிடிப்பில் நீங்கள் முடிவிட்டு உங்களுக்கு நல்ல அடுத்தடுத்ததாக அடியேற்றக்கூடிய காலகட்டம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரையில் ஏழரை சனியில் விடுபட்டிருந்த மகராசி அன்பர்களுக்கு இது பொன்னான காலமாக இருக்குதுங்க. அவிட்டச்சக்காரர்களுக்கு நினைத்தவாறு நடக்கக்கூடிய காலகட்டமாகவும், ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த வேலையும் உங்களால் செய்ய முடியாத இந்த காலகட்டம் மாறி நினைத்துடன் வேறு வேலையை செய்யக்கூடிய மாற்றமாக மாற்ற இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் 2026 பங்குனி மாதத்தை பொறுத்தவரையில் திருமண யோகம், உத்தரபாக்கிய யோகம், அதாவது சந்தான பாக்கியம் யோகம், வீடு மண் மனை யோகம், பொருளாதார உயர்வு, அரசியல்வாதிக்கு செல்வாக்கு நிலைத்து இருக்கிறது. இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வண்ணம் இருக்குது. ஏன்னா நேர்களே, இப்போ நட்சத்திர சார்ந்து பழங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்தவரையில் பிரதோஷ நன்னாளில் சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள். சிவனுடைய அருளுக்கு முழுக்க கிடைக்கப்பட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா என்று சொல்லி வாருங்கள். சிவனுடைய அருள் எப்போது உங்களுக்கு கிடைக்கட்டுங்க. 2026 இதுவரைக்கும், அதாவது தனுசு, அதாவது மகராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் வீடியோ பொறுமை கடும் நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் முன்பு விடைபெறுவது உங்கள் யூடியூப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கங்க.